மேம், என் பையன் 1 இயர்க்கு முன்னாடி போன ட்ரிப்ல என்ன ட்ரெஸ் போட்டிருந்தோன்னு கரெக்டாக சொல்கிறான். ஆனால் ஒரு மேத் ஃபார்முலா கேட்டால் முழிச்சிட்டு அப்படியே நிற்கிறான். ஆக்சுவலா இது அவன் தப்பு இல்ல, நம்ம பிரெயினோட டிசைனே அப்படிதான். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சயின்ஸ் இருக்கு, அதுதான் எபிசோடிக் மெமரி. நம்ம பிரெயினுக்கு ட்ரையான ஃபேக்ட்ஸ் நம்பர்ஸ்னு சொன்னாலே போர்டா ஃபீல் பண்ணும். ஆனா மொமெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பர்த்டே பார்ட்டில என்ன கேக் சாப்பிட்டோன்னு கூட ஞாபகம் இருக்கும். ஆனா ஸ்கூல் லெசன்ஸ்னு வரும்போது வெறும் நோட்ஸ் அண்ட் டெஃபினிஷன்ஸா தான் இருக்கும். அப்ப அவங்களுக்கு அதுல கனெக்ட் ஆகுற மாதிரி ஏதோ ஃபீல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஃபேக்ட்ஸை மட்டும் சொன்னா சில கிட்ஸ்க்கு அது டெம்பரரி மெமரியில சேவ் ஆகி சீக்கிரம் டெலீட் ஆயிடும். ஆனா இதே இது அந்த விஷயத்த ஒரு ஸ்டோரியாவோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டாவோ அவங்க செய்யும் போது அந்த விஷயம் அவங்களோட பெர்மனன்ட் மெமரியில லைஃப் லாங் மனசுல நிக்குது. ஸோ பசங்களை ஜஸ்ட் படிக்க மட்டும் வைக்காதீங்க, ஒவ்வொரு லெசனையும் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண வைங்க. இதை எப்படி வீட்ல இருந்தே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு PDF ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அது வேணும்னா மெமரின்னு காமெண்ட் பண்ணுங்க.